வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நிதிக்குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து தலைமையக ஒருங்கிணைப்பு குழு, துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், தகடூர் தமிழ்ச்செல்வன், இளஞ்சேக்குவேரா, அமைப்பு செயலாளர் பே. தமிழனியன் ஆகியோர் தலைமையக ஒருங்கிணைப்பு குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான ஒருங்கிணைப்பு குழு சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் தலைமையில் அமைக்கப்படுகிறது. ஷா நவாஸ் சட்டமன்ற உறுப்பினர், திருமார்வன் துணை பொதுச் செயலாளர், புதுவை பாவாணன் துணை பொதுச் செயலாளர், ஆதவ் அர்ஜுன் துணை பொதுச் செயலாளர், சங்கத்தமிழன் இளஞ்சிறுத்தைகள் மாநில செயலாளர், சிபிச்சந்தர் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர், ஆதிமொழி கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர். இந்த குழுக்கள் தேர்தல் பணிகளையொட்டி நியமிக்கப்பட்டுள்ளன. உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தேர்தல் கூட்டணி என்ன நிலவரத்தில் இருக்கு? திமுகவுடன் இன்னைக்கு நடைபெற இருந்த பேச்சுவார்த்தை நடக்கல. முதலமைச்சர் சந்திச்சுதான் பேச போயிருந்தா என்ன நிலைப்பாட்டோடு இருக்கீங்க? இன்றைக்கு 12 மணி அளவில் நான் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவினரோடு, திமுக நியமித்துள்ள குழுவினரோடு தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு இசைவளித்திருந்தேன். உயர்நிலைக்குழு கூட்டம் முடிவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதனால் அந்த குழுவில் உள்ள முக்கிய தலைவர், மூத்த அமைச்சரை தொடர்பு கொண்டு உயர்நிலைக்குழு கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய முடியாத நிலை இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு வர இயலாமைக்கு வருந்துகிறோம் என்ற தகவலை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் ஓரிரு நாட்களில் மீண்டும் உரிய நேரத்தை ஒதுக்கீடு செய்து பேச்சுவார்த்தையில் நாங்கள் பங்கேற்போம். முதல்வரை சந்திப்பதற்கான தேவை இருந்தால் சந்திப்போம். கால அவகாசம் இருக்கிறது, அவசரப்பட்டு எந்த முடிவையும் நீங்க எடுக்க வேண்டாம்னு இன்னைக்கு நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டுதான் சொல்லப்படுது. நமக்கு தேவையான தொகுதிகளை கேட்டு வாங்குவோம். 2 அப்படிங்கிறது காலாகாலமா அது இருக்கு, அது வேண்டாம், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், அதனால போராடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வந்தாலும் நம்ம ஒரு நிதானமாக இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தான். உயர்நிலைக்குழுவிலே பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் விவாதித்தோம். திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பாக மட்டுமல்ல, தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, தேர்தல் ஆணையத்திற்கு நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் என்ன, கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நாம் கையாள வேண்டிய உத்திகள் என்ன போன்றவை குறித்து விரிவாக நாங்கள் விவாதித்தோம். பங்கேற்ற அனைவருமே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். பங்கேற்ற அனைவரும் நாம் 4 தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம். 3 தொகுதியாவது, 2 தனி தொகுதி, ஒரு பொது தொகுதி என்கிற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை. திமுக இந்த மாதிரி ஒப்பந்தங்களை கையெழுத்து அவசரப்படுத்துறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு. சீக்கிரமாக எல்லாருடைய ஒப்பந்தத்தையும் பிடிக்கணும்னு ஒரு அவசரம் காட்டப்பட்டதா அதிமுக? இல்லை, அப்படி அவசரம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான், புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன. கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன. ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்குள் கிடையாது. எந்த அவசரம் அல்லது பதற்றம் என்பதும் கிடையாது. வாய்ப்பு இருந்தால் இன்றைக்கு வந்து பேசி அந்த ஒப்பந்தத்தை போடலாமே என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. நாங்களும் அதற்கு இசைவளித்தோம். 10 மணிக்கு தொடங்கிய 9 மணிக்கு தொடங்குவதாக நாங்கள் திட்டமிட்ட உயர்நிலைக்குழு 11 மணிக்கு தான் தொடங்க முடிந்தது. ஆகவே 12 மணிக்கு நாங்கள் கொடுத்த நேரத்திலே போய் சேர முடியவில்லை. அதற்கான அவ்வளவு அவசரமாகவும் இந்த கூட்டத்தை எங்களால் முடித்துக் கொள்ள முடியவில்லை. எனவே உரிய நேரத்திலே தொடர்பு கொண்டு
இன்றைக்கு எங்களால் வர இயலாத ஒரு சூழல் பொறுத்தருள வேண்டும் என கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு இசைவளித்தார்கள். அதெல்லாம் இப்போ ஒன்றும் பேசுகிறேன். அன்னைக்கு சொன்னது தான் அது. அதோடு நாங்கள் பதில் சொல்லிட்டு வந்துட்டோம். நாடாளுமன்ற தேர்தல் இந்த போன்ற சமயங்கள் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நம்ம அந்த நம்பர்ஸா இருக்கட்டும், மற்ற விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த ஒரு மீட்டிங்கை ஸ்கிப் பண்ணது வெளியே அது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இந்தியா கூட்டணி அது வெளியில அதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது. அதாவது வெளியில ஏதாவது பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அவசரப்பட முடியாது. நாங்கள் அவசரப்படக்கூடிய அளவுக்கான எந்த தேவையும் இல்லை. நாங்கள் அந்த கூட்டணி தான் இருக்கிறோம், அந்த கூட்டணியில் தான் இருப்போம், தொடர்ந்து அந்த கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம். இந்த தேர்தலை வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியோடு தான் நாங்கள் இணைந்து சந்திப்போம். அதில் எந்த விதமான ஊசலாட்டமும் கிடையாது. எங்களுக்கு மாற்று சிந்தனை என்பது கிடையாது, அல்லது மறைமுக அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற தேவையில்லை. எங்களுக்கு உரிமை இருக்கிறது. எங்களுக்கு கூடுதலான தொகுதியை கொடுங்கள் என்று கேட்பதற்கான தேவையும் இருக்கிறது. கேட்கிறோம். கேட்பது என்பது வேறு. இந்த உயர்நிலைக்குழு கூட்டத்தை நடத்துவது அல்லது இன்றைக்கு போக முடியாமல் ஒரு நிலை உருவானது. இது எதற்கும் யூகங்களுக்கு இடம் இல்லை. அழுகிற குழந்தைக்கு தான் முதல்ல பால் கிடைக்கும். அந்த மாதிரி தற்போது அமைதியான முறையில் அடம்பிடிக்க தொடங்கியிருக்காங்க. அது ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் ஊகம் செய்து கொள்ளலாம். எங்கள் நிலைப்பாட்டில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இந்த தேர்தலை சந்திக்கும். இதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கு, இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. தொகுதி கூடுதலாக கேட்பது, பேச்சுவார்த்தை நடப்பது, கையெழுத்து போடுவது என்பதெல்லாம் இடையிலே நடைபெறவிருக்கிற ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது, ஊசலாட்டம் கிடையாது. நம்ம கேட்போம். கடைசியில் நாங்கள் கேட்போம். 4 குடும்பம் கேட்போம், 3 குடும்பம் கேட்போம். என்ன முடியுதோ கேட்டா தானே, நீங்க சொன்ன மாதிரி கேட்டா தானே, கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே. நீங்க உறுதியா 3 தொகுதிகளை எதிர்பார்க்கறீங்க. ஒருவேளை அவர்களை 2 தொகுதிகளுக்கு மேல வர மறுத்தால் உங்களோட அடுத்த நாங்க திரும்ப திரும்ப கேட்போம். எங்ககிட்ட அவங்களுடைய காயத்துக்கு எங்ககிட்ட மருந்து இருக்குன்னு அதிமுக சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமான காங்கிரஸ் தலைமையில் தான் வந்து அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை வந்து முன்னின்று ஒருங்கிணைத்ததில் நம்முடைய தமிழ்நாடு முதல்வருக்கு பெரும் பங்கு உண்டு. எனவே திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் ஏதேனும் ஒரு இடைவெளி உருவாகும், அதற்குள்ளே நுழையலாம் என்று யாரும் கனவு காண வேண்டிய தேவையில்லை. அதற்கான வாய்ப்பே உருவாகாது. முன்ன பின்ன காலம் வந்து தள்ளி போகலாம், அல்லது நாளைக்கு போகலாம், நாளை மறுநாள் போகலாங்கிற மாதிரி இருக்குமே தவிர, அந்த கட்சிகளுக்கு இடையில, இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையில எந்த இடைவெளியும் ஏற்படாது. யாரும் இளவு காத்த கிளியாக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்டா சின்னமும் இந்த வாட்டி உறுதியா நீங்க நம்மளுடைய சின்னத்தில் நிற்கிறது தெளிவா. நாங்க வந்து 2006 இருந்து தொடர்ந்து தனிச்சின்னத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தனிச்சின்னங்கிறது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இந்த தேர்தலே அது பிரச்சனையே இருக்காது. கொடுக்குற எண்ணிக்கை எல்லா இடங்களிலும் நம்ம ட்ரை பண்ணணும். திமுக நெகோஷியபிள் ஸ்பேஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் பெரிய கூட்டணி, இது மெகா கூட்டணி, 10 கட்சி இடம்பெற்றிருக்கு. அந்த இடத்துல நாங்க இருந்தாலும் அப்படிதானே. அதுலதான் விடுதலை சிறுத்தைகளுக்கு 3 இடம் கொடுத்தா மற்ற கட்சி தேர்தலா இந்த கூட்டணி தொடர்ச்சியா நீடிச்சு தானே வருது. நான் ஏற்கனவே இதுதான் புதுசா யாரும் வரல. அதுக்குள்ள தொகுதிகள் ஃபைனலைஸ் பண்றதுல ஒரு டிலே ஆகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த முறை தமிழ்நாட்டில் 60 தொகுதியை உயர்த்த சொல்லி கேட்போம். ரீசன்ட் டைம்ஸ்ல நம்மளுடைய அமைப்பு ரீதியான வளர்ச்சி, டீலிமிட்டேஷன்ல ரீதியான வளர்ச்சியும் அதிகரிச்சிருக்கு. அதையும் கருத்தில் கொண்டு நம்ம கட்சி தொண்டர்கள் எங்களுடைய உழைப்பு என்ன, எங்களுடைய பங்களிப்பு என்ன, எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த அளவுக்கு கருத்தியல் ரீதியாகவும் தூய்மையோடு இருக்கிறோம் என்பது அனைத்தும் கூட்டணியை தலைமை வகிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் நன்கு அறிவார். அந்த அடிப்படையில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுப்பதில் உள்ள நியாயத்தையும் அவர் உணர்வார். இதெல்லாம் பரஸ்பரம் நாங்கள் 2 தரப்புலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும். இந்த பரஸ்பர புரிதலில் ஒப்பந்தம் உருவாகும். கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சியோடு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம், கூடுதலா கொடுத்தேன். பரஸ்பர புரிதல் வந்து இந்த பேச்சுவார்த்தையில இல்ல அப்படின்றதா கூட்டணி கட்சிகள் பாக்குறாங்க. நீங்களும் கூடுதல் இடம் கேட்கிறீங்க. எப்போதுமே தேர்தல் நேரத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடையில இந்த மாதிரியான ஒரு இது இருக்கத்தான் செய்யும். இது வந்து அதனால எந்த விதமான
பாதிப்பும் கூட்டணிக்கு ஏற்படாது. இந்த முறை ரொம்ப அது நெருக்கமா இருக்கிறது தான் பார்க்கப்படுதுங்க. வழக்கம் போல நம்ம ஒரு சரி ஓகே இவ்வளவு கேட்போம் கொடுப்பாங்க மைண்ட் செட்ல அந்த கட்சிகள் அனுப்பும். பட் இந்த முறை வந்து இதுவரை என்னன்னா பாஜக தரப்புல அமைதியா இருக்காங்க, அதிமுக தரப்புல ஒண்ணுமே இல்லாம செயலிழந்து கிடக்குறாங்க. அதனால திமுக கூட்டணி பத்திய பேச்சு அதிகமாயிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப அதிமுக பத்தில பரபரப்பு ஓடிட்டு இருந்துச்சுனாக்கா இது வந்து செகண்டரியா போகும். பிஜேபி தரப்புல பரபரப்பு இருந்துச்சுன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அங்க தூக்கிட்டு போயிருவீங்க கேமராவை. இப்போ உங்களுக்கு பிஜேபி தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்ல, அதிமுக தரப்புலையும் தீனி கொடுக்க ஆள் இல்ல. அதனால திமுக தரப்புல நடக்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிதா தெரிகிறது. இது ஒண்ணுமே கிடையாது. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்குது. இந்த கூட்டணியில ஒரே ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படாது, ஒரு சின்ன கட்சி கூட வெளியேறாது. இல்ல சார், உங்களுக்கு இப்ப 3 சீட்டு கொடுக்கும்போது மற்ற கட்சிகளுடைய நெருக்கடி திமுகவுக்கு வருது. அதனாலதான் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப தேசிய கட்சியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கூட பண்ண முடியல. ஏற்கனவே கொடுத்ததான் கொடுத்துட்டாங்க. அதுதாங்க அவங்களுடைய சக்திக்கு அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். எங்க சக்திக்கு நாங்க என்ன கேட்கிறோமோ கேட்போம். எப்படியா இருந்தாலும் சுமூகமான தீர்வு எட்டும். இறுதி ஒப்பந்தம் கையெழுத்து முன்னாடியே நான் சிதம்பரத்தில் போட்டிடுறேன் அண்மையில நீங்க சொல்லியிருந்தீங்க. ஒப்பந்தம் கையெழுத்து முன்னாடி அந்த அறிவிப்பு அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வழக்கமாக நிற்கிற தொகுதி 5 முறை நான் நின்றுருக்கிறேன். அதை தான் கேட்டு பெறுவேன், அதை தான் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை தான். இதில் என்ன இதில் ஒரு வயலேஷன் கிடையாது. அப்படி ஒன்றும் ஒரு கூட்டணியில் வந்து அப்படி ஒரு பைண்டிங்ஸ் எதுவும் கிடையாது. நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களை மாதிரி ஊடகவியலாளர் ஒருத்தர் கேட்கிறாரு இந்த முறை நிற்க போறீங்களான்னு. என்னுடைய ஓன் கான்ஸ்டிடுவன்சி, என்னுடைய நேட்டிவ் கான்ஸ்டிடுவன்சி, இதுல என்ன ஒரு கேள்வி இருக்கு, எங்க நிற்க போறீங்கன்னு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். தொகுதி வாங்கின பிறகு தெரியும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.